வணக்கம். ஜூன் 5, 2025 வியாழக்கிழமை. இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில என்னென்ன முக்கியமா நடந்துச்சுன்னு பார்க்கலாம். குறிப்பா முதலீட்டாளரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்குல்ல? ஆமா, நல்ல ஏற்றம். ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது ஒரு முக்கிய காரணம். ஆமா, சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 440 புள்ளிகளுக்கு மேல போயிருக்கு. நிஃப்டியும் 24,700 தாண்டிடுச்சு. கரெக்ட். இந்த வட்டி குறைப்பு எதிர்பார்ப்பு தான் மெயின் டிரைவர். அப்படி வட்டி குறைஞ்சா கடன் செலவு கம்மியாகும். ஆமா, நிறுவனங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே அது நல்லது. மார்க்கெட்ல பணப்புழக்கமும் அதிகமாகும். நிச்சயமா. அதோட குளோபல் மார்க்கெட்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. FIIs, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அவங்களும் வாங்க ஆரம்பிச்சது ஒரு பூஸ்ட். ஓ, சரி சரி. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல சிக்னல். கண்டிப்பா. சரி, இப்போ எந்தெந்த துறைகள் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பங்குகள், அதாவது நிஃப்டி ரியால்டி, நல்ல ஏறிச்சு. சுமார் 1.75%. ஓஹோ, ரியல் எஸ்டேட்டா? ஆமா. அதுக்கப்புறம் மருந்து துறை, நிஃப்டி ஃபார்மா, அதுவும் ஒரு 1.28% உயர்ந்துச்சு. ஹெல்த் கேர் குறியீடும் 1% மேல. மத்த துறைகளும் லாபத்துல தானே முடிஞ்சுது. ஆமாம், பெரும்பாலும் லாபம்தான். இது பொருளாதாரம் பத்தின ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கு காட்டுது. குறிப்பா வட்டி குறையும் போது ரியல் எஸ்டேட் நல்ல பயனடையும்னு நினைக்கிறாங்க. ஃபார்மாவும் ஒரு டிஃபென்சிவ் பிட் மாதிரி எப்பவும் இருக்குமே. ஆமா, ஃபார்மாவும் சேஃப்டிக்காக பாக்குறாங்க. ஓகே, இப்போ சில பங்குகள் பத்தி பேசுவோம். ரிலையன்ஸ் பவர் புதுசா 52 வார உச்சம் தொற்றுக்கு. என்ன விஷயம் அங்க? ஆமா, ரிலையன்ஸ் பவர் பங்கு ₹63.43 வரைக்கும் போச்சு. கடந்த 5 நாள்ல மட்டும் 13% மேல ஏறி இருக்கு. அப்படியா? என்ன காரணம்? அவங்களோட துணை நிறுவனம் இருக்குல்ல, ரிலையன்ஸ் என்யூ எனர்ஜின்னு, அவங்களுக்கு SJVN லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி ஆர்டர்? இது ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட். 350 மெகாவாட் சோலார், அதோட பேட்டரி சேமிப்பு வசதியும் சேர்த்து. 175 MW, 700 MWH கெப்பாசிட்டி. ஓ, இது பெரிய விஷயமாச்சே. ஆமா, ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் இது ஒரு நல்ல முன்னேற்றம். அதான் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை அதிகமாயிருக்கு. சரி, அடுத்து HDFC வங்கி. அவங்க சம்பந்தமாவும் ஒரு செய்தி வந்த மாதிரி. நீங்க சொல்றது சரிதான். அவங்களோட சப்சிடியரி HDB ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், அவங்க IPO வெளியிடுறதுக்கு செபி அனுமதி கொடுத்திருக்காங்க. ஓ, IPOவா? ஆமா, ஆரம்ப பொது வழங்கல். இதுல HDFC வங்கிக்கு கிட்டத்தட்ட 95 பங்கு இருக்கு. அப்போ இது HDFC குரூப்புக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப். நிச்சயமா. IPO மூலமா வர்ற பணம் அந்த துணை நிறுவன வளர்ச்சிக்கு போகும். இது தாய் நிறுவனமான HDFC பேங்கோட மதிப்புக்கும் நல்லது. அதனால இன்வெஸ்டர்ஸ் இதை கவனிக்கிறாங்க. ஓகே, கடைசியா TCS பத்தி முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா? இது விலை ஏறின நியூஸ் இல்ல, ஆனா ஒரு முக்கியமான ரிமைண்டர். சொல்லுங்க. TCS ஒரு பங்குக்கு ₹30 ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா. அந்த டிவிடெண்ட் வாங்குறதுக்கான ரெக்கார்ட் தேதி ஜூன் 4ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ஓ, நேத்தோட முடிஞ்சதா? ஆமா. சோ அந்த தேதிக்கு முன்னாடி யார்கிட்ட TCS பங்குகள் இருந்ததோ அவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கார்ப்பரேட் அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம பாத்துக்கணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு சந்தையோட முக்கிய நகர்வுகளையும் சில பங்குகள் பத்தின அப்டேட்ஸ் நல்லா சொன்னீங்க. நன்றி. இந்த ஏற்றம் தொடருமா இல்ல இது வெறும் வட்டி குறைப்பு எதிர்பார்ப்பால வந்ததான பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.